மக்களே, மே மாதம் 1994 வெளிவந்த திரைப்படம் மே மாதம். இந்த படம் ஹாலிவுட் படமான ரோமன் ஹாலிடே 1953 வெளிவந்த படத்தை தழுவி எடுத்த திரைப்படம். லவ் ஸ்டோரி. ஊட்டியில் ஒரு பெரிய பணக்காரர், அந்த பணக்காரோட பெண் வந்து சந்தியா, அதாவது சோனாலி என்றவங்க தான் நடிச்சிருப்பாங்க சந்தியா கேரக்டரில். இவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்காமல் அங்கேருந்து சென்னைக்கு வராங்க. சென்னையில் வினிதா ஈஸ்வரன் நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவரை வந்து சந்திப்பாங்க. உண்டு கொடுத்தனத்தில் பார்த்தீங்கன்னா நம்மள மனோரமா ஆச்சி, ஜனகராஜ் சார், அதே மாதிரி சுந்தரம் சார்லாம் இருப்பாங்க. அங்கே வந்து ஈஸ்வர் வசிப்பார். அந்த இடத்துல வந்து இவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார லவ் வரும். அப்புறம் அப்பா வருவாங்க, பிரிப்பாங்க, அப்புறம் சேருவாங்க. இப்படி தான் ஸ்டோரி போகும். ஆனால் அருமையான சினிமாட்டோகிராஃபிங்க, சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். அதில் வந்து மார்கழி பூவே அந்த பாட்டு ஒரு ஹீரோயின் பாடுற மாதிரி ஊட்டியில் எடுத்த பாட்டு நல்லா இருக்குங்க. அந்த பாட்டு, அந்த சீக்வன்ஸ் செமையாக இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோவா அந்த காலத்தில் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த படத்தை, அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது, அந்த ஹீரோயினை பார்க்கும்போதுலாம் எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹீரோயினை. க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்பாங்க, நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு. 1994 எப்படி சென்னை இருக்கணும்னு நீங்கள் பார்க்கணுமா மெட்ராஸ், அந்த பாட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே சென்னையை சுற்றிருப்பாங்க அந்த பாட்டில். அதே மாதிரி அழகான வைரமுத்தோட சாரோட வரிகள். அப்பா எங்கப்பா இருந்த இத்தனை நாள் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. எதுக்கு ஃப்ரெண்ட்ஸை கேட்போம், இல்லைனா யாராச்சும் நல்லா சூப்பராக ஏதாச்சும் ஒரு அப்படி கிளாஸியாக பண்ணாங்க, சூப்பராக வந்து அவங்க வந்து ஏதோ நல்ல ஆர்ட் அந்த மாதிரி வந்து வெளிப்படுத்துனாங்கன்னா, என்னப்பா எங்கப்பா இருந்தேன் அப்படிலாம் கேட்போம்ல. மாதிரி லவ்வர்ஸ்குள்ளே கேட்டுட்டா எப்படி இருக்கும், பா எங்கப்பா இருந்தேன் இத்தனை நாள் கேட்பாங்களே லவ்வர்ஸ். அதனால் எங்கப்பா போயிருந்தேன் ஏப்பா எப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பாட்டு ஜெயச்சந்திரன் சாரும் சித்ரா அம்மாவோடைய வாய்ஸில் ஒலித்த அந்த பாட்டு அருமையான பாட்டு. என் மேல் விழுந்த மழைத்துளியே இத்தனை நாளாக எங்கிருந்தாய், அருமையான பாட்டுங்க. அதில் பாருங்க, மண்ணை திறந்தால் நீர் இருக்கும், என் மனதை திறந்தால் நீ இருப்பாய், ஒளியை திறந்தால் இசை இருக்கும், என் உயிரை திறந்தால் நீ இருப்பாய், வானம் திறந்தால் மழை இருக்கும், என் வயதை திறந்தால் நீ இருப்பாய், இரவை திறந்தால் பகல் இருக்கும், என் இமையை திறந்தால் நீ இருப்பாய், என் மேல் விழுந்த மழை துளி இத்தனை நாளா எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவி இத்தனை நாளா எங்கிருந்தாய். அருமையான பாட்டு, அருமையான சினிமாட்டோகிராஃபி, அருமையான இசை, நல்ல ஒரு திரைப்படம். மே மாதம் டைம் கிடைச்சா பாருங்க, பாடல்களை கேளுங்க. நன்றி, வணக்கம்.